ஹலோ பிரேஸ் த லார்ட். நான் உங்களுக்கு பெண்கள் யார், பெண்களை பற்றி என்ன நாங்கள் காணணும், பெண்களை பற்றி நாங்கள் என்ன தெரிந்து கொள்ளணும், பெண்கள் ஏன் முக்கியம், இதை பற்றி நாங்கள் சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். பெண்கள் மிக முக்கியமானவர்கள். ஏன்னா தேவன் பெண்களை விசேஷமாக உருவாக்கியிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், நம்மளோட குடும்பத்தில் பெண்கள் மிக முக்கியம். ஏன்னா அவங்களுடைய கணவருக்கு பிற்பாடு சில காரியங்களை சரியான முறையில் பெண்கள் தான் கடமைகளையும் சரியான காரியத்தையும் சரியான முறையில் நடத்தி கொண்டு போகிறது பெண்கள் தான். இன்றைய நாளில் பெண்கள் ஒவ்வொரு வீடுகள்லையும் சரி, ஒவ்வொரு இடங்கள்லையும் சரி, பெண்கள் சரியானதை அவனுடைய குடும்பத்துக்கு சொல்லி கொடுக்காத நேரம் குடும்பத்தில் ரொம்ப காரியங்கள், குடும்பத்தில் தாக்கங்கள் ஏற்படுது, அநேக தாக்கங்கள் ஏற்படுதுன்னா குடும்பத்தில் பெண்கள் சரியான காரியத்தை அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு போதிக்காத நேரம் இன்று குடும்பத்தில் அநேக தாக்கங்களை ஏற்படுது. அது நேரம் பெண்களாக இருக்கிற நாங்கள் குடும்பத்தை சரியான வழியில் நடத்தி கொண்டு போகிறது பெண்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு கடமை. பிள்ளைகளை சரியான வழியில், இன்று நாளில் பிள்ளைகள் ஏன் தவறான வழியில் போகுது, இதுக்கு காரணம் என்னது? பெண்கள், அவங்களுடைய தாய். ஏன்னா தாய் சரியான வழியை, சரியான காரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காத நேரம் அவர்கள் பிழையான வழிகளுக்கு போகிறாங்க. இன்று அநேக பிள்ளைகள் போகிறாங்க. அப்போ நாங்கள் சிறு வயதிலிருந்து சரியான வழியையும் சரியான கற்பனைகளையும் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது அவர்கள் சரியான நேரத்தில் அவர்கள் அதை கடைப்பிடித்து கொண்டு போவாங்க. இன்றைக்கு நம்மளுடைய காரியங்கள் நம்ம என்ன செய்யணும்னா, குடும்பத்துக்கு நம்மளை ஆண்டவர் முக்கியமாக வைத்திருக்கிறார். நாங்கள் தான் குடும்பத்தை சரியான வழியில் நடத்தி கொண்டு போகணும். இன்றைக்கி நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அநேகர்கள் பெண்கள் அநேக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பெண்களாகி நாங்கள் ஊழியம் என்று ஊழியத்தை மட்டும் பார்க்குறாங்க, அவங்களுடைய குடும்பத்தை பார்க்குறத, மற்றைய குடும்பத்தை பார்க்குறாருங்க, மற்றைய பிள்ளைகளோட பிரச்சனையை பார்க்குறாங்க, மற்றவங்களோட குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்குறாங்க. ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்குறதில்லை. ஊழியம் என்று அவங்க மற்றையவர்களை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரிய அந்த தாக்கத்தை அவர்கள் காண்கிறது இல்லை. இன்றைய நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவன், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது ஊழியம் என்று சொல்கிறார். அப்போ ரெண்டாவதாக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்மளுடைய குடும்பத்தை நாங்கள் சரியான வழியில் நடத்தி கொண்டு போகும்போது நம்மளோட சபையும் சரியான வழியில் அதுவும் நடந்து கொண்டு வரும், சரியான வழியில் அதுவும் நடக்கும். அது நேரம் நம்மளோட குடும்பத்தை நாங்கள் முதலாவது காண வேண்டும். விளங்குதா? குடும்பம் முக்கியம். இந்த தேவனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சொன்னால் ஒரு கிஃப்ட். ஒரு குடும்பம்னு சொன்னால் ஒரு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்டாக இருக்கிறது. அது நாங்கள் பாதுகாப்பாக நாங்கள் வைத்திருக்கிறோம். நாங்கள் தேவனிடத்தில் கேட்டு நாங்கள் எப்படி இந்த குடும்பத்தை நாங்கள் சரியான வழி நடத்தி கொண்டு போகணும்னு சொல்லி நாங்கள் அவரோட கேட்டு அவருடைய ஆலோசனைப்படி நாங்கள் நடந்து கொண்டு போகிறது வேண்டும். இந்த வீடியோவில் உங்களுக்கு காரியங்கள் பிடித்திருந்தா நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன விளங்குது, எது உங்களுக்கு விளங்கலை, நீங்கள் எனக்கு விளங்காதது சில காரியங்கள் உங்களுக்கு புரியலை என்று சொன்னால் நீங்கள் எனக்கு சொல்லலாம். தேங்க்யூ.